இன்றைக்கி நம்ம மதுரை தண்ணி சட்னி தாங்க சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி செஞ்சிங்கன்னா 2 இட்லி கூட எக்ஸ்ட்ராவில் போகும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, அப்புறம் 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதும் ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட ஒரு கப் போட்டு கடலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, வர மிளகா சேர்த்துட்டு இந்த கரைச்சி வச்ச சட்னியும் இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு வாட்டி கலந்துட்டோன்னா அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டான மதுரை தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக 4 இட்லி இல்லை 5 இட்லி 6 இட்லி கூட சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.